தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று கோடை மழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் தென் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்தியாளர்கள் பிரகாஷ், அமிர்தலிங்கம், விஜயகாந்த் வழங்கிய தகவல்கள் இவை. புதுக்கோட்டை, வாகைக்குளம், ஒட்டப்பிடாரம், வல்லநாடு உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதாக பொதுமக்கள் புகார் கூறினர். தூத்துக்குடி அந்தோனியார் கோயில் தெரு, செயின்ட் பீட்டர் கோயில் தெரு உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கனமழை குறித்து தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரதீப் ராஜா கூறுகையில், காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை. இந்த கோடை காலத்தில் இப்படி ஒரு மழை பெஞ்சு தூத்துக்குடி மக்களை நல்லா கூலாக்கி விட்டுருக்கு. இதை நினைக்க சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சூப்பரா இருக்கு. மழை இன்னைக்கு பெஞ்ச மழை சுமார் ஒரு மணி நேரம் நல்ல தூத்துக்குடி சிட்டிக்குள்ளேயும் மழை, தூத்துக்குடி அவுட்டர்லேயும் நல்ல மழை இருந்தது. இதனால இந்த வெப்பம் தணிஞ்சு ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்குது. தேனி மாவட்டம் வருசநாடு மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் வறண்டு கிடந்த வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நுரை பொங்க ஆற்றில் செல்லும் தண்ணீரை பார்த்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரையிலும் வைகை ஆறும் நிரம்பி ஓடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நெல்லை மாவட்டம் பனங்குடி, வள்ளியூர், ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கோடை மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த ஐயப்பன் ராஜாவிடம் பேசினோம். வெயில் கடுமையாக வாட்டி வச்ச காரணத்தை யாரும் வெளியில போக முடியல, வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ ஒரு 2-3 நாளா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழை ஒரு வாரத்துக்கு நீடிச்சு பெஞ்சுன்னா மக்கள் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எள்ளு தெளிச்சிருக்கோம். எள்ளுக்கு இந்த விட்டு விட்டு பெய்யுற மழை நல்லா இருக்கு. கொஞ்சம் கூடுதலாக பெஞ்சா இன்னமும் விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்ல பலன் நினைக்கும். மறுபக்கம் கடும் வெப்பத்தின் காரணமாக சென்னை மற்றும் மதுரையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 18ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரகாஷ், எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? தமிழகத்தில் எத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும்? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக மற்றும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிகள், அதே போல தென் தமிழக கடலோர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், மாலத்தீவு, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.